அம்மா, ஐயோ என் பையன் வந்துட்டானே. அண்ணா வந்துட்டீங்களா? என்ற மகனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா தங்கம்? அம்மா எதுக்கு போயிட்டுமா அழுந்துட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? ஏமா அழுகுறீங்க? அழுகாதீங்கம்மா, அதான் வந்துட்டுன்னு இல்லைங்க. வர்றப்ப பஸ் கிடைச்சதாப்பா? கிடைச்சதுங்கம்மா. நான் வந்த உடனே ஒரு மினி பஸ் நின்னுச்சுங்க, அதுலயே ஏறி வந்துட்டேங்கம்மா. அம்மா அழுகாதீங்கம்மா, கண்ணை தொடச்சுக்கோங்கம்மா, அழுகாதீங்க. நின்னுட்டே இருக்கப்பா, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. அண்ணா, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? மறக்காம வாங்கிட்டு வந்தீங்களாண்ணா? தங்கச்சி, உனக்கு உன்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ கேட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேனடு. என்ற மகன் கிட்ட சொன்னா அவன் மறக்காம வந்துருவான், அதெல்லாம் நல்லா வாங்கிட்டு வந்துருவான். ஏமா அப்பனே அப்படி வளர்த்துட்டு இருக்கிறாங்க? அவருக்கு என்ன வேலை? குடிச்சு போட்டு இப்படியே தான் வளர்த்துட்டு இருக்கிறாள். அவளுக்கு என்ன வேலை? எனக்கு பொழுது விடிஞ்சதும் கூட தெரியாம படுத்துட்டு கிடக்குறான். அவனுக்கு என்ன வேலை? ஐயன் எழுப்பிட்டமாமா. அவன் நல்லா தூங்கி எந்திரிக்கிட்டா. நீ கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து வேலையை பாரு. சரிங்கம்மா. பேக்க வேணா நான் கொண்டு போய் வச்சுட்டு வர்றேன். சொல்லிட்டே இருக்காத, மடமடன்னு செய்ய, எடுத்துட்டு போ பேக்க. என்றா கீழே உட்காண்டியடா? ஆமாங்கம்மா, அதான் ஐயன் வேற அங்க படுத்துட்டு இருக்காங்களே, அப்புறம் எங்க இங்க படுக்க உட்காரது, இங்க கீழே உட்காந்துக்கங்க, பரவாயில்லைங்க. என்ன லட்சுமி அக்கா, பையன் வந்துட்டான் போலயே. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. இந்த இப்பதான் வந்தான், வந்து இப்பதான் உட்கார்ந்தான். என்ற சரவணா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேங்கக்கா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அண்ணன் நல்லா இருக்கிறானா? என்னங்கக்கா பண்றவன்? இப்பதான்டா எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கிறாங்கடா வேலைக்கு. சரிங்கக்கா சரிங்கக்கா. சுந்தரியத்த, ரோஜாத்த, 2 பேரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறதாங்க. நீ நான் நல்லா இருக்கேல்ல? அதான் சின்ன பொண்ணு வந்து சொன்னா, அக்கா அங்க பாருங்கக்கா, அந்த லட்சுமி அக்காவோட மகன் வந்துட்டான் போலயே, போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அதான் சட்டு புட்டுன்னு வந்தேன் நான் பாக்குறதுக்கு. சரி பாட்டு போயிடலாமா ஒரு 8 அப்படின்னு. ஆமாப்பா சரவணா, நான் வாசல் தொலைச்சிட்டு இருந்தப்பதான் நீ வந்துட்டு இருந்தியா, நம்ம பார்த்தேன் தூரத்துல இருந்து. அப்புறம் தான் அவங்களையும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரிக்கா சரிக்கா. உட்காருங்கக்கா, ஏக்கா நின்று கேக்குறீங்க? எல்லாரும் உட்காருங்க. சின்ன பொண்ணு ரோஜா, உட்காருங்கல்ல. இல்லைங்கக்கா, பாட்டு போலாம் தான் வந்தோம். அதான் பையன் வாட்டமில்ல, நான் கிளம்புறோம். வீட்டுல வர வேலை இருக்கா, எல்லாம் கிளப்பிட்டதோட அப்படியே வீட்டு அப்படியே கிடக்குதுங்க. போய் எல்லாம் சுத்தம் பண்ணணும் இல்லைங்க. துணியை வேற துவைக்கிறதுக்கு, அதையும் துவைச்சு போடணும், அலசி போடணும். ஆமா லட்சுமி, எனக்கு வேலை இருக்கு கொஞ்சம். நானும் போய் வீட்டு வேலையை போய் பாட்டு வந்துடுறேன். வந்து வேணா நம்ம வேணா நின்று பேசலாம், சரியா? சரிங்கக்கா, நாங்க போயிட்டு வந்துடுறோங்க. வந்த உடனே போறேன் போறேன்னு சொல்றீங்களே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போலாம் இல்ல? சரி போவான், போய் வேலையை பார்த்துட்டு வாங்க. சரிம்மா லட்சுமி. சரவணா, போயிட்டு வரேன். சரிங்கக்கா. அப்ப நான் போயிட்டு வரேன்டா. இரு, நானும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்கக்கா, கண்டிப்பா வாங்க எல்லாரும் மறுக்கா. சரிப்பா சரவணா, போயிட்டு வரேன். அம்மா, என்னங்கம்மா சாப்பாடு செஞ்சீங்க? வயிறு வேற பசிக்குதுங்க. ஐயோ, என் தங்கத்துக்கு பசிக்குதா? நான் என்னடா செய்வேன்? தட்டைப்பயிறு ஓட்டு குழம்பு தாண்டா செஞ்சேன். புடலங்க பொரியல் செஞ்சேன். சாப்பிடுறியாடா? சரிங்கம்மா, எதா இருந்தாலும் கொண்டுட்டாங்க, சாப்பிடுற, வயிறு வேற பசிக்குது. இந்த சொல்லத்தெல்லாம் வேற தாங்க முடியலையே. வந்து கடின்னு கடிச்சு தள்ளுது காலுங்கைகள் எல்லாம். இப்படியா கடிச்சு தள்ளு? இந்த சொல்லை பார்த்து மருந்து வச்சு சாகடிக்கணும் போல. அடே, நீ எப்படா வந்தா? எந்த பஸ்ஸுக்கிட்ட வந்தா? ஐயா, நானு மினி பஸ்ஸுக்கு தான் வந்தேன். காசைதான் கொண்டு வந்தியா இல்லையா? இருக்குங்கய்யா. என்ன மனுஷா, அந்த காசையும் கொண்டு போய் குடிச்சு தள்ளிடணும்னு நினைக்கிறீங்களா? கம்மனை ஒழுங்க படுத்துட்டு வேலையை பாருங்க. இந்த வேண்டாத வேலையில இங்க வச்சுக்காதீங்க. என் பையன்கிட்ட இருந்தாலும் காசு வாங்குற வேலையை வச்சுக்காதீங்க. இங்கெல்லாம் சொல்லிட்டேன் நான், அவன் மரியாதை கெட்டுரும். ஆமா, நீ எப்ப எனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்த? உன்ற பையன் நான் என்ன சொல்ல போற? காசு வச்சிருக்கேன் இல்லைன்னு தான் கேட்டேன். உனக்கு மட்டும் பையன், எனக்கு தான் பையன் அவன். ஆமா, இப்ப மட்டும் உன்ற பையன் வந்து சாயம் காசு வச்சுக்கிறான்னு. அவன் எங்க வேலை செய்யறான், என்ன வேலை செய்யறான், எத்தனை சம்பளம் வாங்குறான், அது உனக்கு தெரியுமா? அவனுக்கு எப்ப வரான், எப்ப போறான், நல்லா சாப்பிடுறானா, உடம்பு எப்படி இருக்கு, எப்பயாச்சும் நீ கேட்டிருக்கியா? நீங்க இப்ப மட்டும் உன்ற பையன் வந்திருக்க காசு வச்சிருக்கான்னு ஒத்த பையில வாங்க முடியாது சொல்லிட்டான் அவங்கிட்ட இருந்து. என்ன அப்படி சொல்ற நீ? சின்ன வயசுல நான் செலவு பண்றது, இப்ப பெரிய வயசானதுக்கு அப்புறம் என் அப்பனுக்கு அவன் செலவு பண்றான். உனக்கு என்ன நடுவுல வந்துட்டு? உனக்கு என்ன? செலவு பண்ணுவான் அவன் நல்லா. பாக்கலாம் என்ன பண்றான்னு. என்னை தாண்டி எதுவும் நடக்காது. அது தெரியுமா? தெரியுமில்ல? அடுத்த நகுத்துங்க அந்த சைடு.
உன்ற மூஞ்சி பாக்குறக்கு நான் அந்த சைடு போயிருவேன் சாமி. இன்னும் வேலையாகலையே. சரி இந்த சொன்ன பிளான ஓட்டுட்டு குடிகார நாய் குடிக்கிறதுக்கு அங்க காசு கொடு இங்க காசு கொடுன்னு கேட்டு டார்ச்சர் பண்றாப்பா சாமி. இப்ப என் மகனே விட்டு வைக்க மாட்டான். ஏனுங்கம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயன் தானே, ஐயன் கொடுக்காம எங்கெங்க போறது? என்ன தெரிஞ்சு பேசுறியாடா? அவரை பத்தி தெரியாதாடா உனக்கு? என்னன்னு பண்ணுவாருன்னு வாழ்க்கையே கெடுத்துட்டாரு. நான் எங்கடா போறதுக்கு வழி இல்லாம தான் நீங்க கிடக்குற உங்களுக்காக. எங்கடா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரிங்கம்மா, நீங்க சொல்லாம எதுவும் நான் செய்ய மாட்டேனுங்க அப்பா விஷயத்துல. அப்படி புரிஞ்சு பண்ணு. சரிங்கம்மா. இனி எல்லாம் அங்க போய் வேலை செய்ய வேண்டாங்கன்னு இங்கேயே இருந்துக்கோ சரியா? என்னால உனி பிரிஞ்சு இனிமேல இருக்க முடியாதுப்பா. ஆமாங்கம்மா, என்னால முடியலைங்கம்மா. அதாங்கம்மா இங்கே எங்கேயாச்சும் வேலை தேடிக்கலான்னு பாட்டு இருக்கணுங்க. ஆமாண்டா கண்ணு, அதாண்டா நம்மளுக்கு நல்லது. இங்கேயே இருடா, பிரிஞ்சு போய் இருக்க வேணாம்ப்பா. ஆமாங்கம்மா, அப்படியே சொல்லி வச்சுக்கிறேனுங்க. நான் தெரிஞ்ச அண்ணா கிட்ட வேலை கிடைச்சிச்சுன்னு இங்கே இருந்துக்க வேண்டியதானுங்கம்மா. கல்யாணம் பத்ததோ இல்லையோ 4 பேர்த்து கூட இருப்பா, ஒத்தையில போய் இருக்க வேண்டாம். அப்படி சட்டுப்புட்டு நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுன்னு போதும் எனக்கு. ஏங்கம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் எது இப்ப என்னங்கம்மா அவசர கல்யாணத்துக்கு? எதுக்குமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டா நீ என் பொண்ணா கல்யாணத்துக்கு இப்படி பயக்கிற? பையன்டா பொண்ணுதான் பிறந்த வீட்டு போகணும்னு பயப்பா. நீ என்னடா இப்படி பயக்கிற? கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கோ சரியா? போங்கம்மா. ஐயா வெக்கமா சட்டுப்புட்டு ஒரு பொண்ணு சட்டு புட்டு நல்லா பார்க்க வேண்டாங்கம்மா, கொஞ்சம் மெல்லமாவே பாருங்க. கல்யாணத்துக்கு ஒரு ஓகே. போங்கம்மா. சரிடா, குளிக்கிறதா குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு வெளியே போயிட்டு வா, கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பில்ல? ஆமாங்கம்மா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு தாம்மா வரணும். என்னால முடியலம்மா. அங்க பூரா ஒரே இடத்துல ஆரையும் பார்க்காம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்து முடியலம்மா. கொஞ்சம் வெளியே போய் அப்படியே போயிட்டு வரணும். போயிட்டு வா. அம்மா, நீங்களும் வர்றீங்களா? எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் குடும்பத்தோட. அதெல்லாம் வேண்டாம், நம்மள இன்னொரு நாள் போய்க்கலாம் குடும்பத்தோட. இப்போதைக்கு நீ மட்டும் போயிட்டு வா வெளியே அங்கிங்கி கொஞ்சம் லாண்டெல்லாம் போயிட்டு வா சரியா? ஏங்கம்மா வர மாட்டேங்கிறீங்க? என்ன வர்றேன்னு சொல்ற? இப்ப மட்டும் நீ மட்டும் போயிட்டு அப்புறம் வர்றேன்னு சொல்றோம்ல நாங்களா? சரிங்கம்மா, போயிட்டு வந்துடுறேன் நான் மட்டும். சரி, நான் போய் வெளியில கொஞ்சம் வேலையை பாட்டு வந்துடுறேன் சரியாடா? சரிம்மா. இங்க வந்தவன் அப்படியே இங்கேயே இருந்துக்கணும். சாமி முருகா, உனையதாப்பா நினைச்சிருக்கேன். அப்படி நல்லதே நடக்கட்டும்.